இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம். எல்லா தலைவர்களுக்கும் வணக்கம் சொல்கிறேன். என் பேர் சாந்தி, அயனாவரத்துலேருந்து வரேன். நான் ஒரு 30 வருஷமாக இந்தி பிரச்சாரக்காக இருக்கிறேன். எனக்கு ஒரு 28 வருஷமாக எனக்கு சாரை தெரியும். சாரை விட எனக்கு ஜெயந்தி மேடம் தான் கொஞ்சம் நல்ல பழக்கம் அப்போத்துல இருந்தே. அது அதாவது நாம ஒன்று கற்றுக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம எதிர்க்க ஒரு பைத்தியக்காரன் இருந்தால் கூட கற்றுக்கலாம். கத்துக்க கூடாதுன்னு நினைச்சோம்னா நம்ம வீட்டு பக்கத்திலேயே திருவள்ளுவரே குடியிருந்தா கூட கத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி. ஆனா ஒவ்வொருத்தரையும் தேடி போய் இந்த மாதிரி நாங்க வச்சிருக்கோம், இந்த மாதிரி நாங்க வந்து அதாவது குழந்தைங்க எப்படி ஈஸியா படிக்கிறது அதுக்குண்டான வழிமுறைகள் எல்லாருக்குமே வந்து புத்தகம் படிப்பாங்க. ஆனா புதுசா ஒரு மொழியை எடுத்து படிக்கும் போது புத்தகத்துல இருக்கிறது மட்டுமே எடுத்துக்க முடியாது குழந்தைங்களால. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்காக அதுக்குண்டான தெளிவுரைகளை ரொம்ப ஈஸியான மெத்தட்ல அவரு கொண்டு வந்தார். அது எங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பயன்பாடா நல்லா இருந்தது. அது பிள்ளைங்க வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் நாம போய் தேடாம அவங்க அதை தேடி வர மாதிரி கொடுக்குற அளவுக்கு அதுல இருந்தது. இது வந்து உண்மையிலே சொல்றேன், நாங்களாம் வளர்ச்சி அடைந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு சொல்லணும்னா, ஒரு சீன பேரறிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு பெரிய நாட்டை ஆளணும், அந்த ஆளணும்னா ஒரு ஒரு சின்ன மீனை சமையல் செய்யற மாதிரி, சிறிய மீன்கள் இருக்கு இல்லையா, அதை சமைக்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை வேணும். கிளறிட்டோம்னா உடஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் ஒரு பெரிய ஆட்சியே செய்யணும்னா கூட அந்த ஒரு சின்ன விஷயத்த கையாளுற மாதிரி ஆளணும். இந்த ஒரு 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 மனப்பான்மை குணத்தை வந்து நான் ஜெய் சார் கிட்ட கவனிச்சிருக்கேன். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை வந்து உன்னிப்பா கவனிச்சு சின்ன சின்ன விஷயங்களை கூட சமாதானமா பேசி அதை சரி பண்ணி அதை நல்வழிப்படுத்துற அந்த குணம் வந்து எனக்கு எப்பவுமே பிடிக்கும். நான் அதெல்லாம் கொஞ்சம் தூரம் இருந்து அவரை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. உண்மையிலேயே சார், நான் அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அந்த அந்த வழி நடத்துதல், எல்லார்கிட்டயும் அன்பா பேசுறது, பொறுமையா நடந்துக்கிறது. நான்லாம் இதெல்லாம் சொல்றேன்னா உண்மையிலேயே சொல்றேன், கொஞ்சம் நான் படப்படன்னு பேசுற ஆளு. என்னையும் அவர் டாலரேட் பண்ணி என்னையும் சில நேரங்கள்ல வழி நடத்தி, இல்ல இது வேண்டாம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத அவர் மூலியமா தெரிஞ்சுக்க வச்சாரு. அதுவும் ஒரு காரணம். இன்னைக்கு எனக்கு அவரு இங்க இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. பட் அவரை பத்தி ஒரு 2 நிமிஷம் எனக்கு சொல்ற வாய்ப்பை கொடுத்ததுக்காக அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட மரியாதை அவரை ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். சார் வாங்க சார். ஜெயந்தி.